ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு இரக்கமும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக என்று வாழ்த்துவது பார்வையற்றோர் மத்தியில் கிறிஸ்துவின் பணியில் மதுரை மார்க். இந்த நாள் இனிய நாளாக இருக்க, ஆசீர்வாதத்துக்குரிய நாளாக இருக்க, பாதுகாப்பு தரும் நாளாக இருக்க கர்த்தர் நமக்கு துணை செய்வாராக. இந்த நாளிலே ஆண்டவருடைய வேத வார்த்தை சங்கீதம் 54வது சங்கீதம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவர் எல்லா நெருக்கத்திலும் என்னை விடுவித்து, என் கண்கள் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை கண்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில் நமக்கு நிறைய நெருக்கங்கள் இருக்கிறது. நிறையா முன்னேற முடியாதபடிக்கு தடைகள் நிறையா இருக்குது. இதை எல்லா தடைகளையும் நம்மிடத்திலிருந்து விலக்கி நம்மை விடுவிக்கிறார், நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அதுதான் தாவீது சொல்றாரு அழகா. அவரு தன் பிள்ளையால் நெருக்கப்பட்டாரு. தன்னை உற்றார் உறவினர்கள், தன்னுடைய மனைவி கூட அவரை சில வேளைகளில் நெருக்கின போது கூட கர்த்தருக்குள்ள அவர் மகிழ்ச்சியா இருந்தார். ஏன்னா அவர் தாவீது சொல்லுவாரு அழகா, என்னுடைய சிங்கங்களின் வாய்க்கு தப்பிவித்தவர், கரடியுடைய வாய்க்கு தப்பி வைத்தவர், இந்த பெலிஸ்தனுடைய காரியத்துக்கு தப்பி வைக்க மாட்டார்னு தைரியம் கொண்டவர். அவர் தான் சொல்றாரு, என்னை எல்லா நெருக்கத்திலிருந்தும் என்னை விடுவித்திருக்கிறாரு. நான் ஆண்டவரை நம்பியிருக்கிறதுனால எல்லா நெருக்கத்திலிருந்து என்னை விடுவிக்கிறாரு. நான் யாரு கூடயும் போட்டி போடுறதில்ல, யாரு கூடயும் நான் சண்டை போடுறதில்ல. கர்த்தர் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படியாக செய்கிறார் என்று சொல்லி தைரியமா சொல்றார். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு. நம்ம முன்னேற முடியாதபடிக்கு தடைகளை நிறைய பேர் உண்டு பண்ணலாம், நிறைய பேர் நம்மளை நெருக்கலாம், நிறைய பேர் நமக்கு முன்னாடி தடைக்கல்லுகளை வைக்கலாம். ஆனவர் சொல்றாரு, நான் உன்னை எல்லா நெருக்கத்திலிருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன், விசாலமான இடத்துல வைப்பேன், உயர்ந்த இடத்துல வைப்பேன், உன்னை நான் விடுவித்து காத்துக்கொள்வேன்றாரு. நீ எனக்கு முன்னாடி உத்தமனா இருந்தீன்னா நீதி சரி கட்டுதலை ஓ சொந்த கண்ணாலேயே நீ பார்ப்ப. உனக்கு முன்னாடி வருகிற எல்லாம் ஆண்டவர் சொல்றாரே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. அப்படின்னா நம்ம முன்னேறாதபடிக்கு, நம்ம தொழிலில் வளர்ச்சி அடையாதபடிக்கு நம்மளை நெருக்குகிறவர்கள் நிறையா இருக்காங்க. வேலை ஸ்தலத்தில் நிறையா பேர் நெருக்குவாங்க, ப்ரொமோஷன் காரியத்தில் நெருக்குவாங்க, நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறன்னு பொறாமையில் சில நேரங்களில் நெருக்குவாங்க. ஆனால் அவர் சொல்கிறார், எல்லா நெருக்கத்திலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன்றார். கர்த்தரை நம்பிருங்க, கர்த்தருக்குள்ளே காத்துருங்க. அவர் சொல்லிட்டாரு, உன் கண்ணால் நீ பார்ப்பப்பா, சத்துருக்கு நீதி சரி கட்டுதல நான் செய்கிறதை நீயே பார்ப்ப, உனக்கே தெரியும். சில வேலைகள்லாம் என்ன ஆண்டவர், நம்ம இவ்வளவு உழைக்கிறோம், இவ்வளவு பாடுபடுறோம், ஆனால் கர்த்தர் நம்ம பக்கம் இருக்கிறாரான்னு தெரியல. அவன்லாம் இப்படி கேடா இருக்கிறான், துன்மார்க்கமாக இருக்கான், அவன் நல்லா இருக்கான்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் கண்ணால் நீ பார்ப்ப நீதி சரி கட்டுதலை, சத்துருக்கு நான் செய்கிறத நீ பார்ப்பன்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு நீங்கள் நானும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவருக்கு காத்திருப்போம், அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லா நெருக்கத்திலிருந்து அவர் விடுவிக்க அவர் இரட்சகராக இருக்கிறார். ஆனால் அவரிடத்துல சொல்லுவோம், காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த புதிய நாளுக்காக, காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் கொடுத்த வேத வார்த்தையின்படி எங்களை எல்லா நெருக்கத்திலிருந்து எங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் சத்துருக்கள் எங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் நீதி சரி கட்டுதலை நாம் பார்க்க முடியாது செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த போகிறதுக்காக, எங்களை காக்க போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் வேலை ஸ்தலத்தில், ஆண்டவருடைய ஊழியத்தில், என்னுடைய பயணத்தில், எங்களுடைய பிரயாசத்தில், அதிலெல்லாம் நிறையா நெருக்கங்கள், நிறையா தடைகள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அதிலிருந்து நான் விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. என்னை விசாலமான இடத்துல வைப்பேன்னு சொல்லிங்க. நன்றி. அப்படிப்பட்ட காரியத்தில் மனதிற்கும் உள்ள கர்த்தர் எங்களை விடுவிக்கும்படியாய், எங்களை ரட்சிக்கும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோப்பா. ஆண்டவரே, எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு, சமாதானமாக இருக்கிறதுக்கு, ஆண்டவர் எத்தனை எங்கள் உறவினர்களாக கூட நெருக்கம் இருக்கலாம், அதனை நெருக்கத்திலிருந்து எங்களை விடுவித்து ஆண்டவரே எங்களை மகிழ்ச்சியின் பாதையில் நடத்தும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் மனரம்யமாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் கொடுக்கிறோப்பா. இரட்சகர், நீர் விடுவிக்கிறவர், நீதி சரி கட்டுதலை செய்கிறவர். உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறோம், எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் செயல்படுகிற தேவனாய், ஆண்டவரை யுத்த வீரராய் செயல்படும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம்.
எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நெருக்கத்திலிருந்து உங்களை விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நீதி சரி கட்டுதலை நான் செய்வேன், நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு. அவரிடத்துல எல்லா காரியத்தை ஒப்பு கொடுப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நன்றி உறவுகளே, நன்றி.